வணக்கம் 90 சொல்யூஷன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் ஒர்க் தான். அதாவது பஸ் பேர் லைன் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக வச்சுருக்கோம். இது ஏன் தனித்தனியாக வச்சுருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து வீடு கட்டும்போது 3 சர்வீஸுக்காக பிளான் பண்ணி வச்சுருந்தாங்க. அடுத்து வந்து எக்ஸ்ட்ரா இன்னும் 2 வீடு வாடகைக்கு விடுறதுக்காக எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. அதனால் இன்னொரு பஸ் பேர் பாக்ஸ் வந்து பக்கத்தில் வச்சுக்கிட்டு, அந்த பஸ் பேர் பாக்ஸை தான் ஒன்றா லிங்க் பண்ணி ஒரே சர்வீஸ் லைனாக வாங்குற மாதிரி பிளானு. மொத்தம் 5 சர்வீஸ் வருது. 2 3 ஃபேஸு, 3 சிங்கிள் ஃபேஸு. அதுக்கு தான் நம்ம இன்றைக்கி கேபிள் அடிக்க போகிறோம். கேபிள் பார்த்தீங்கன்னா 18 ஸ்கொயர் mm கேபிள் வாங்கிட்டோம், அலுமினிய கேபிள். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டே கம்பி கட்டுறதுக்கு கப்ளிங்கு, கட்டக்குச்சி, ஸ்க்ரூவு எல்லாம் வாங்கிட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா கேபிள் ட்விஸ்ட் பண்ணி வெளியே எடுத்துக்கிட்டு, கேபிள் உள்ளே விட்றதுக்காக ஒரு ஹோல்ஸ் ஒன்று விட்டுருந்தோம், 1.5 இன்ச் பைப்பு. அந்த பைப்பில் உள்ளே விட்டுட்டு பார்த்தீங்கன்னா நூல் அடித்து ட்ரில்லிங் பண்ணிட்டு அதை கிளாம்ப் போட்டு எல்லாம் டைட் வச்சுக்கிட்டோம். டைட் வச்சுட்டு பஸ் பேருக்குள்ளே லைனை விட்டுட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெளியும் பார்த்தீங்கன்னா வாலில் ஒரு 15 அடிக்கு பார்த்தீங்கன்னா கிராஸாக செவுத்துலேயே வால்லேயே அடிச்சுட்டு போய், அப்புறம் கம்பத்தில் வந்து ஒரு புல்லட் ஹூக் போட்டு, வாலில் உள்ள புல்லட் ஹூக் போட்டு கம்பத்தில் வந்து ஸ்டே கம்பி போட்டு இழுத்து கட்டிட்டோம். இந்த ஒர்க் பார்த்திங்கன்னா நாங்கள் 3 நாள் செஞ்சோம். ஏன் 3 நாள் எடுத்துகிட்டுன்னு பார்த்தீங்கன்னா, பஸ் பேர் லைன் 2 ஜாயின் பண்ணுறதுக்கு நடுவில் இருக்கிற அந்த பஸ் பேர் லைனை கட் பண்ணி பட்டையெல்லாம் பார்த்திங்கன்னா அளவு எடுத்து வாங்கிட்டு வந்து, டோரும் பார்த்திங்கன்னா அளவு புதுசாக செஞ்சு ஒரே பஸ் பேர் லைனுக்கு கொடுக்கணும். ஸ்டே கம்பியும் பார்த்திங்கன்னா சுற்றுறதுக்கு நாங்கள் செக் நட் எடுத்துகிட்டு போகிறதுனால கையிலே சுற்றி பார்த்திங்கன்னா ட்விஸ்ட் பண்ணிட்டோம். 2 கம்பியை சுற்றி போகிறதுனால சீக்கிரம் வந்து கட் ஆகாது. கப்ளிங் போட்டு வேஸ்ட் கவர் போட்டு எல்லாம் டைட் வச்சு கம்பத்தை இழுத்து கட்டிட்டோம். இந்த ஒர்க்கு அடுத்த வீடியோவில் பார்த்திங்கன்னா பஸ் பேர் லைன் எப்படி ஜாயின் பண்ணுங்கிறத பற்றி சொல்ல போகிறோம். நன்றி, வணக்கம்.